கட்டுரை ஆகஸ்ட் 2, 1925. நவரத்தினம். சித்திரபுத்திரன். 1. ஜாதி கர்வமும் மூட நம்பிக்கையும் இந்தியர்களில் பிராமண சகோதரரிடம் மாத்திரம் இருப்பதாக எண்ணுவது பிசகு. பிராமணர் அல்லாத சில வகுப்பாரிடமும் பஞ்சமர் என்போரின் சில வகுப்பாரிடத்திலும் இருக்கிறது. ஆனால் இவர்கள் படிப்படியாய் மேல் சாதியார் என்போரிடத்திலிருந்துதான் கற்றுக்கொண்டவர்கள். 2. பிராமணர்களும் அவர்களைப் போல் நடிப்பவர்களும் தங்கள் பெண்கள் விதவை ஆகிவிட்டால் பெரும்பாலும் அவர்களை விகாரப்படுத்த வேண்டுமென்ற எண்ணம் கொண்டே கட்டாயப்படுத்தி மொட்டையடிப்பதும், நகைகளை கழற்றி விடுவதும், வெள்ளை துணி கொடுப்பதும், அரைவீறு சாப்பாடு போடுவதுமான கொடுமைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு அடங்காத சில ஸ்திரீகள் வயது சென்றவர்களாகியும் மொட்டையடித்துக் கொள்ளாமலும் நகைகள் போட்டுக் கொண்டும் காஞ்சிபுரம், கொலநாடு முதலிய ஊர்களினின்றும் வரும் பட்டு புடவைகளை கட்டிக் கொண்டும் 4 பேர் நன்றாய் சாப்பிட்டு கொண்டும் இருக்கிறார்கள். 3. ஜஸ்டிஸ் கட்சிக்கு பாமர ஜனங்களிடத்தில் செல்வாக்கு இல்லாதிருப்பதற்கு காரணம் அவர்கள் சர்க்காரை வைவது போல வேஷம் போடக்கூட பயப்படுவதுதான். பாமர ஜனங்கள் சர்க்காரை வைத்தால்தான் சந்தோஷப்படுவார்கள். ஏனெனில் சர்க்காரின் நடவடிக்கை அவர்களுக்கு பிடிக்கவில்லை. 4. ஆங்கிலம் படித்து பரீட்சையில் தேறுவதே புத்திசாலித்தனம் என்றும் கெட்டிக்காரத்தனம் என்றும் சொல்வது அறியாமையாகும். ஒரு போட பழகினவனும் ஞாபக சக்தி உள்ளவனும் எதையும் படித்து பாஸ் பண்ணிவிடலாம். ஒரு போட பழகாதவனும் ஞாபக சக்தி இல்லாதவனும் பரீட்சையில் தவறிவிடலாம். ஆனால் படித்து பாஸ் பண்ணினவன் அயோக்கியனாகவும் முட்டாளாகவும் இருக்கலாம். படித்தும் பாஸ் செய்யாதவன் கெட்டிக்காரனாகவும் யோக்கியனாகவும் இருக்கலாம். 5. பள்ளிக்கூடங்களும் காலேஜுகளும் அடிமைகளை உண்டாக்கும் உற்பத்தி சாலை. லோ காலேஜ் என்னும் சட்ட பள்ளிக்கூடம் தேச துரோகத்துக்கு உபயோகப்படக்கூடியவர்களை உண்டாக்கும் உற்பத்தி சாலை. மெடிக்கல் காலேஜ் என்னும் வைத்திய பள்ளிக்கூடம் நாட்டு வைத்தியத்தை கொல்ல யமன்களையும் சீமை மருந்துகளை விற்க தரகர்களையும் உண்டாக்கும் உற்பத்தி சாலை. 6. இந்தியாவில் ஜாதி அகம்பாவம் இருக்கிற வரையில் இந்தியர்கள் தங்களுடைய யோக்கியதையினாலோ ஒற்றுமையினாலோ சாமர்த்தியத்தினாலோ அந்நிய ஆட்சியிலிருந்து விலக முடியவே முடியாது. ஒரு சமயம் ஆங்கிலேயரின் கொடுமையினாலோ முட்டாள்தனத்தினாலோ இந்தியா ஆங்கிலேயர்களை விட்டு விலகினாலும் விலகலாம். ஆனால் இந்தியர் கைக்கு வருமா என்பது மாத்திரம் அதிக சந்தேகம்தான். 7. தமிழர்கள் தங்கள் அறியாத்தனத்தினால் வெள்ளைக்காரரை துரை என்றும் பிராமணர்களை சாமி என்றும் கூப்பிடுவதோடு இவர்களை கண்டால் தாமே முன் மரியாதை செய்ய வேண்டும் என்றும் அதிலும் பிராமண சிறுவனை கண்டாலும் கும்பிட வேண்டியது மத தர்மம் என்றும் எண்ணுகிறார்கள். 8. ஒரு வேலைக்காக போடப்பட்ட விண்ணப்பங்களில் ஆங்கிலத்தில் பெரிய பரீட்சை பாஸ் செய்தவனோ மற்றும் பல பாஸ் செய்தவனோ போட்ட விண்ணப்பத்தை தான் எஜமானனாயிருப்பன் கவனிக்க வேண்டும் என்பதும் அவருக்கு தான் வேலை கொடுக்க வேண்டும் என்பதும் பொறுப்பற்றதும் முட்டாள்தனமானதுமாகும். வேலைக்கு வேண்டிய யோக்கியதை இருக்கிறதா இல்லையா என்று பார்ப்பதுதான் கிரமமானது ஆகும். கெட்டிக்காரரும் யோக்கியருமானவர்களும் மெட்ரிகுலேஷன் படித்தவர்களில் இருக்கிறார்கள். சோம்பேறியும் அயோக்கியர்களும் BA, MA படித்தவர்களில் இருக்கிறார்கள். 9. தமிழ்நாட்டு சுயராட்சி கட்சி என்பது தற்காலம் சட்டசபை, ஜில்லா போர்டு, தாலுகா போர்டு, முனிசிபாலிட்டி முதலிய ஸ்தல ஸ்தாபனங்களில் பிராமணரல்லாதாருக்கு ஏற்பட்டிருக்கும் ஆதிக்கத்தை ஒழித்து மறுபடியும் பிராமண ஆதிக்கத்தை ஏற்படுத்தவே தோன்றியிருக்கும் ஒரு சூழ்ச்சியாகும்.